ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சைனீஸ் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் குடமிளகா, பச்சை குடமிளகா, சிகப்பு குடமிளகா, உங்களுக்கு மஞ்சள் வேணால் மஞ்சள் எடுத்துக்கலாம், ஸ்ப்ரிங் ஆனியன், பீன்ஸு, கோஸு, கார்லிக் சாப் பண்ணி வச்சுருக்கேன், கேரட் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணுறத சொல்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸை வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கோம். இப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு எண்ணெயை விட போகிறோம். எண்ணெயை விட்டுட்டு நம்ம அந்த நூடுல்ஸை கொதிக்க வச்சு ஒரு 90% கொதிச்சாலே போதும். நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். நூடுல்ஸ் போட்டேன். நூடுல்ஸ் எல்லாம் கொதிக்குது பாருங்கள். இப்போ எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிரும். பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நூடுல்ஸை நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பொருள்லாம் இப்போ நம்ம நல்லா இந்த வறுத்தெடுக்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீட்டுக்குள்ளே போக பாருங்கள். இந்த காய்கறி நம்ம எல்லாம் நல்லா வதக்கி நல்லா வதங்கணும். வதக்கி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் மசாலாவை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்க நூடுல்ஸ் அதில் போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துகிட்டு நமக்கு தேவையான நூடுல்ஸு சைனீஸ் நூடுல்ஸ் கிடச்சிரும். இப்போ நல்லா பாருங்கள். நல்லா உங்களுக்கு இந்த காய்கறிலாம் நல்லா உங்களுக்கு வெந்துடுச்சு. ஓகேங்களா? முக்கால் பாகத்தில் வெந்தாலே போதும். எண்ணெயிலே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம மசாலா போட போகிறோம். அதுக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த மசாலாவை இதை நான் இப்போது கொட்டுறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறமா அதில் நம்ம அந்த நூடுல்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நூடுல்ஸை அதில் போட போகிறோம். போட்டு நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு இதில் ரெட் சில்லி சாஸு அண்ட் டொமேட்டோ கெச்சப்பு அண்ட் க்ரீன் சில்லி சாஸு அப்புறம் சோயா சாஸு இதெல்லாம் விட்டு நம்ம இப்போது கிளற போகிறோம். நமக்கு தேவையான சைனீஸ் நூடுல்ஸ் ரெடி. இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம்.